வழக்கம் போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 139 ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள வந்திருக்கு. அதை நாங்க டவுன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்றதுதான். அது நிறைய வருது, இது போல ரெகுலரா வர்றதா. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இப்போ உக்ரைன் ரஷ்யாக்குள்ள அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் பாதிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதனால உங்ககிட்ட நான் இதை இன்டிமேட் பண்றேன். என்னன்னா பிரியான்ஸ்க் பகுதியில ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்காங்க உக்ரைனோட தாக்குதல்னால அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. அடுத்த ரைசன் பகுதி. ஸோ ரைசன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. மூணாவது ஒரான்ஸ் ரீஜன். ஸோ இந்த பகுதிகளில் 8 வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு, 4 கார்கள் சேதமடைஞ்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் எதுனா உதிரி போய் விழுந்துருச்சு அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ரஷ்யாக்குள்ளேயும் இழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இருந்தாலுமே இந்த ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது இந்த ஆன்டி ஏர் கன்னர்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. என்னதான் பண்ணாலுமே நாள்பட வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் இது போல ஹெவியா நடந்துட்டு இருக்கும்போது வீக்காக ஆரம்பிக்குது. உக்ரைனுக்கு இப்படிதான் சொன்னோம். இப்ப அதே போலதான் ரஷ்யாக்குள்ளயும் இழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஹெவியா அட்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம சபட்டாஜ் ஆக்டிவிட்டி, 4 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், 5 நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம். இது உக்ரைன்னால அப்படிங்கிற இன்னும் சொல்லப்பட்டுட்டு வரல. ஆனா வெடி விபத்து நடந்திருக்கு. ரஷ்யாவோட கொபான்ஸ்கி அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு ஃபேக்டரி திடீர்னு வெடிச்சிருக்கு. இதனால மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, விஷவாயு அந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதல் இல்லை. எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா தீயணைக்கும் வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. சிவிலியன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. இது போல ஆயுதங்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வெடிக்குது திடீர்னு அப்படிங்கும்போது அந்த இடத்துல விஷவாயு அதிகமா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உக்ரைனுக்குள்ள நடக்குது. அடிக்கடி நம்ம சொல்றோம், வீடியோ பதிவுகள் கூட ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? கேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு எல்லாரும் டோரை க்ளோஸ் பண்ணுங்க, ஈர துணி இருந்ததுன்னா எடுத்து இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா சேனல்ல. இது போல வீடியோ பதிவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது மாதிரி வெடிக்கும் போது அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா எந்த மாதிரியான இழப்புகள் ஏற்படும், இது எஸ்கலேஷனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் அது உக்ரைனோட ட்ரோன்கள்னால அது இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது வரல. அந்த ஒரான்ஸ் வேற, இது வேற, கொபான்கின்ற பகுதி வேற. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஷ்யாவோட இன்வெஸ்டிகேஷன் இதுல என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இது போல சபட்டாஜ் ஆக்டிவிட்டி யூரோப்லயும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? யூரோப்போட ரிஃபைனரிஸ்லாம் அடி வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இது போல விஷயங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ரஷ்யா உக்ரைன் சண்டை நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து இந்த ரஷ்யா களத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தரப்புந்து வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட். இவங்க பல இடங்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல முன்னேறிக்கலாம், அந்த இடத்துல முன்னேறி போனோம், அதெல்லாம் விட்டுலாம். பட் ஆனால் மெயினான விஷயம் நம்ம உக்ரைன் சொல்றதான் கவனிப்போம். இப்போ ரஷ்யா சொல்றதுல ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்தால் இந்த கெர்சன் பகுதியில இவங்களும் சில இடங்கள்ல முன்னேறி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அது பார்க்கலாம்னா இந்த கெர்சன் பகுதியில ரஷ்ய தரப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கெர்சன் பகுதிகளில் நாங்கள் தீவுகளில் முன்னேறி இருக்கிறோம். அந்த தீவுகளில் முன்னேறி எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதிகளில் கன்னி வெடிகள்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ டெக்னிக்கலா அந்த தீவு எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன அவ்வளவு முக்கியமான தீவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்னட்டின் ஐலாண்ட் அப்படிங்கிறது போல. இது ஜஸ்ட் சில கிலோமீட்டர் தான் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சனுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது. இது ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜெட் இருக்கும் இல்லையா, அந்த பிரிட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கன்னி வெடிகள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா ரஷ்யா எந்த நேரமும் கெர்சனுக்குள்ள பூந்துருவாங்கன்னு அர்த்தம். கெர்சன் இந்த சென்ஸ் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் மிக முக்கியமான ஒரு பகுதி, தீவு இது. இது நான் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன். இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு பகுதிகள் ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றத வீடியோ பதிவுகள் மூலயமா தெரியல. பட் ஆனால் சில வீடியோ பதிவுகள் வருது, உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் இந்த தீவு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது மிக மோசமான விளைவுகள் உக்ரைனுக்கு ஏற்படும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஸ்வீடன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டிருக்காங்க. லெட்டர் ஆஃப் இன்டென்ட். 150 ஸ்வீடன் கிரிஃபின் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கலாம். அது போல ஒரு விருப்பம் தெரிவிச்சு இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீல் சைன் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிஃபின் ஃபைட்டர் ஜெட்ஸை 3 வருஷங்களுக்குள்ள டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியா உக்ரைன்ல ஒரு சீஸ்ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது காசா மாடல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பலரோட கருத்துக்களும் இருக்கு. முதல்ல காசா மாடல் என்ன அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். தெளிவா விலாவரியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா தெரியும் காசால என்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுது, அதே போல உக்ரைன் ரஷ்யாவில் நடக்க போகுதுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். பட் ஆனா
நேத்திக்கு நார்த் கொரியா மிசைலை டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, மொத்தம் 2 ஹைப்பர்சோனிக் புது ஆயுதங்களை வந்து பண்ண சோதனை பண்ணிக்கிறாங்க புதன்கிழமை, அதாவது 22 அக்டோபர். இது அஃபிஷியலா வந்து பண்ண சவுத் கொரியா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நியூஸ் ஏஜென்சி எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க சொன்னதான் மொத்தம் 2 ஹைப்பர்சோனிக் ப்ரொஜெக்டர்ஸை லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அது துல்லியமா டார்கெட்டா ஹிட் ஆயிருக்கு. அவங்க டார்கெட் ஹிட் ஆயிருக்குன்னு இருக்காங்க. பட் ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த ஹைப்பர்சோனிக் ப்ரொஜெக்டர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா மிசைல் சோதனையை நார்த் கொரியா முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஹைப்பர்சோனிக் மிசைல் துல்லியமா இலக்கடைஞ்சிருக்கு. அதுவும் எந்த பகுதியிலிருந்து, அதாவது பியாங்யாங்கிறது வந்து நார்த் கொரியாவோட கேபிட்டல், அதோட முனிசிபாலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல திருப்பூர் முனிசிபாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டி. ஏன்னா எக்ஸாக்டா சொல்ல முடியாது எந்த ஏரியாலேருந்து, அது மாதிரி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் இல்லையா, ஸோ நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லொக்காலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நார்த் கொரியா தரப்புல இருந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரோப்கோ டிஸ்ட்ரிக்ட் அந்த பகுதியிலிருந்து லான்ச் பண்ணிக்கிறத துல்லியமா சொல்றாங்க. ஸோ அங்கிருந்து லான்ச் பண்ணும்போது வட கிழக்கு நோக்கி டிராவல் பண்ணிப்போ அந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் தராங்க. ஸோ நார்த் கொரியா ஹைப்பர்சோனிக் மிசைல் ஆசியா கிம்ஜாங் அவர்கள் தடவி பார்க்குறாரு அப்படிங்கிற சொன்னோம் இல்லையா, தடவி பார்த்து தூக்கிட்டே வந்துக்கிறார் மனுஷன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அப்படியே சூடான் கிட்ட வந்துட்டோம்னா யுஏஇ பேக்டு லீடர் அப்படிங்கிற வழியா சொல்லலாம். ஏன்னா யுஏஇ தான் டைரக்டா இந்த சூடானோட துணை ராணுவ படை அந்த RSF லீடர் ஹெமிது தகாலோ அவர்கள் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு ஆதரவான ஒரு நாடா இருக்கிறது யுஏஇ தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தகாலோ அவர்கள் டேரக்டா வார்னிங் விட்டுருக்கிறாரு. என்னன்னா எந்த ஒரு ஏர்கிராஃப்டோ டோனோ இந்த சூடானுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அதுவும் சூடானோட ராணுவம் SAFன்னு சொல்லுவாங்க, சூடானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஸோ அவங்களுக்கு உதவியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா RSF சூடானோட ரிசர்வ் ஃபோர்ஸ். ஸோ அவங்களும் தான் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூடானோட ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு யாராவது உதவி பண்ற மாதிரியான இருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே லெஜிட்டிமேட் டார்கெட். அப்படியே உக்ரைன் மாடல் அப்படியே காப்பியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படிங்கிறது போல தகாலோ அவர்கள் தரப்புல இருந்து பயங்கரமான மிரட்டல்கள் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெட் சி, பிளாக் சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆக போதா இல்லை மிக பெரும் அளவில் தீப்பிடிச்சு எரிய போதா, என்ன நடக்கும்னது பார்த்துக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம 40% மேல 45% மேல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா யூடியூப் தரப்புல இருந்து அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வருது. ஸோ அதனால நம்ம சேனல் கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது நடக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு உதவியா இருக்கும். இந்த சேனலும் அடுத்த வளர்ச்சி நோக்கி போகும், அதுக்கு உதவியா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.